அந்த கூட்டங்களில் யார் யார் பங்கேற்றார்கள், யார் யார் பங்கெடுக்கவில்லை என்பதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பழைய உறுப்பினர் புதுப்பித்தல், கிளை அமைப்பு, பூத்து கமிட்டி அமைப்பு போன்ற பணிகள் தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டம் இனிதே தொடங்குகிறது. நிர்மல்குமார், இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள் வரவேற்று பேசுவார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், மாவட்ட தலைவர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர், பகுதி பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக 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 என செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் திரு ஷேக் மைதீன் அவர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரு மகத்தான தலைவர், நம் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரியவர்களே, நாம் அன்பை அன்னையிடம் கற்றுக்கொள்ளலாம், அறிவை தந்தையிடம் கற்றுக்கொள்ளலாம், கல்வியை ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சமூக நீதி என்ற சொல்லை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமது திண்டிவனத்து பெரியார் மருத்துவர் ஐயா அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை போல நமக்கு வாய்த்த ஒரு தலைவர், அன்பு தலைவர். எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? நம் இதயங்களை கூர்நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு திறமை படைத்த அன்புமணி ராமதாஸ் அண்ணன் நமக்கு தலைவராக வந்திருக்கிறார். அவர் கடலிலே மூழ்கிய ஒரு சிறு துரும்பு யாராலும் கடலிலே மூழ்கடிக்க முடியாது. அவர் சேற்றிலே விழுந்த விதை நிச்சயமாக மரமாக முளைத்து எழுந்து நின்று இந்த மக்களுக்கு நல்லது செய்வார்கள். அன்புக்குரிய அண்ணன் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். நாம் கட்சியை பலப்படுத்த வேண்டும். அண்ணன் கட்டளையின்படி நான் பல பகுதிக்கு சென்றவன். அங்கே கட்சி மாவட்டத்தை கடந்து, ஒன்றியத்தை கடந்து கிளைகளுக்கு செல்லவே இல்லை. கிளைகள் பலமாக இல்லை. அப்ப இந்த கிளைகளை நாம் பலமாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். நமது லட்சியம் என்ன? நமது குறிக்கோள் என்ன? 2026 நம் அன்புக்குரிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆட்சி அறையிலே உட்கார வைக்க வேண்டும் என்றுதான் நம்ம லட்சியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கான நம் முழு மனதார பாடுபட வேண்டும். இங்கே வந்திருக்கும் அன்புக்குரிய நிர்வாகிகளே, பாமக நிறுவனர் ராமதாஸின் ஆதரவாளராக இருந்த வடிவேல் தற்போது ஒரே மேடையை அன்புமணியுடன் பகிர்ந்திருக்கிறார். ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். தர்ஷினி, பாமகவினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் வடிவேல் ராவணன். இவரை பொறுத்தவரையில தீவிரமான டாக்டர் ராமதாஸுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர். சமீபத்தில் கூட அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது அதற்கு முதல் ஆளாக ஆதரித்து பேசியவர் திலகபாமா, கட்சியினுடைய பொருளாளர். அவர் ஆதரித்து பேசிய போது அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை, புகார்களை தெரிவித்து அறிக்கை விட்டவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன். அந்த இருபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் மேடையில் நாம் பார்க்கலாம். அதாவது அன்புமணிக்கு வலதுபுறமாக பொருளாளர் திலகபாமாவும், இடதுபுறமாக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இந்த ஒரே பிக்சர்ல, இந்த ஒரே படத்தில் 2 பொருட்கள் இருக்கிறது. ராமதாஸினுடைய தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட வடிவேல் ராவணன் இந்த பக்கம் மாறி இருக்கின்றார் என்பது ஒன்று. மற்றொன்று, திலகபாமாவிற்கும் அவருக்கும் இடையிலே சிறு கருத்து மோதல்கள் இருந்து வந்தது. தனக்கு எதிராக அறிக்கை விட்டார் என்ற கோபம் திலகபாமாவுக்கு இருந்தது. ஆனால் அந்த கோபங்களை எல்லாம் சமரசம் செய்யப்பட்டு தற்போது இருவரும் ஒரே மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ராஜேஷ், தந்தை மகன் 2 பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வச்சு வரக்கூடிய இந்த சூழல்ல ஒருவேளை சமரச பேச்சுவார்த்தை நடத்தினா அது எந்த அளவிற்கு மேல் எடுபடும்?
அதாவது இருவருக்கும் இடையே சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமானால் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் அவர்கள் நடத்துவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் அவர்கள் தான் இருவரிடமும் பேசக்கூடிய அந்த ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். மற்றபடி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஜி.கே. மணி போன்ற மிக மூத்த நிர்வாகிகள் இருதரப்பிலும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இருவருக்குமான பிரச்சனை என்பது இது நேற்றோ இன்றோ தொடங்கியதல்ல. கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலமாக நடைபெற்று வருவதாக அவர்களே பேட்டியின் போது குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இது பல காலகட்டமாக இந்த சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கும். எனவே அந்த பேச்சுவார்த்தைகளில் முழுமையான உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் தான் தற்போது அது வெடித்து பூதாகரமாகி கிட்டத்தட்ட அன்புமணி தலைமையில கட்சி இயங்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு போட்டி பாமக போல தைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலே அதிருப்தி நிர்வாகிகள், அதே போல ஏற்கனவே பாமகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கட்சியிலே உறுப்பினராக இல்லாத இதற்கு முன்பு முக்கிய பொறுப்புகளில் இருந்த பல நிர்வாகிகள் அவர் பின்னால் சென்று ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்பது, இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது. எனவே இந்த இருவரையும் பேசி மீண்டும் இணைக்க வேண்டுமானால் இருவருடைய அந்த குணத்தையும் இருவருடைய அந்த விவரங்களையும் முழுமையாக அறிந்து கொண்ட குடும்ப நண்பர்களால் மட்டும்தான் முடியும் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே ஜி.கே. மணி இதற்கு முன்பு ஒரு முறை சண்டை வந்தபோது கூட அவர்தான் தூதுவராக பாலமாக இருந்து செயல்பட்டார். தைலாபுரத்திற்கும் பிறகு பனையூருக்கும் மாறி மாறி, அதாவது கடந்த டிசம்பரிலே பொதுக்குழுவிலே தந்தை மகன் இருவருக்கும் கருத்து மோதல் ஏற்பட்ட போது அப்போது ஜி.கே. மணி தலைமையிலே 2-3 மூத்த நிர்வாகிகள் சென்றுதான் இருதரப்பிலும் பேசி சமரசங்களை செய்தார்கள். ஆனால் இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்று முடிந்த பிறகு இருவருக்குமான அந்த விரிசல் என்பது இன்னும் அதிகரிக்க தொடங்கியது. அதன் பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய அந்த தலைவர் பொறுப்பு அதை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்றும் கட்சியினுடைய செயல் தலைவராக அன்புமணியை நியமிக்கிறேன் என்றும் பல விஷயங்களை பேசியிருந்தார். அந்த மாநாட்டிற்கு பிறகும் அது தொடர்பான பல விஷயங்களை பேசினார். குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது இனி ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது, கட்சியில் வெளிப்படையாக விரிசல் இருக்கின்றது, தலைவருக்கும் நிறுவனருக்கும் ஒத்து போகவில்லை என்பதை வெளிப்படையாக கண்ணாடி போட்டு காட்டுவது போல அவரது பேச்சுக்கள் இருந்தது. குறிப்பாக அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து டாக்டர் ராமதாஸ் பேசியிருந்தார். அவருக்கு தலைமை பண்பு இல்லை, அவருக்கு நான் 35 வயதிலேயே மத்திய அமைச்சராக பொறுப்பு கொடுத்தது தவறு உள்ளிட்ட பல விஷயங்களை புகார்களை அவர் மீது அடுக்கினார். இந்த நிலையில்தான் அன்புமணி தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அனைவரையும் வரவழைத்து ஒவ்வொரு மாவட்டமாக அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகின்றார். அதாவது இனி கட்சிக்குள் எந்த குழப்பமும் கிடையாது, கட்சி என் தலைமையில் இயங்கும். இதற்கு முன்பு 2022 என்னிடம் கட்சி தலைவர் என்ற பதவி வழங்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது, நான் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படவில்லை, பெயரளவுக்குத்தான் நான் தலைவராக இருந்தேனே தவிர எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவனாக நான் இருந்ததில்லை. எனவே தற்போது எனக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, எனவே இனி நான் முழு மூச்சாக செயல்படுவேன், முழுமையான சுதந்திரத்தோடு செயல்படுவேன் என்றெல்லாம் அன்புமணி தெரிவித்திருக்கின்றார். எனவே தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே இந்த நடவடிக்கைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக முக்கிய கட்சிகளில் ஒன்றாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. 1989 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி தற்போது 36 ஆண்டுகளை கடந்திருக்கின்றது. இந்த 36 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். இதுவரை 5%, 6% வாக்குகளுக்கு குறைவாக பெற்றதில்லை, அதற்கு மேல்தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். முதலாக போட்டியிட்ட 1991 அந்த தேர்தலாக இருந்தாலும் கடைசியாக தனித்து நின்றது என்றால் 2016, அப்போதும் 6% வாக்குகளை அவர்கள் பெற்று தங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான் 30 ஆண்டுகளாக என்பதை நிரூபித்து தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.